4500 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை நீங்கள் போய் பார்க்கணுன்னா இந்த மாதிரி சவால்கள் நிறைந்த கடப்பாறை பாதை, குபேரனேட்டு, ஆகாய பாதைன்னு இந்த மாதிரி சவால்கள் நிறைந்த இந்த மலைப்பயணத்தை கடந்து போய் தான் அவரை பார்க்கவே முடியும். சிவபெருமான் மேலே பற்று இருந்தால் நிச்சயம் உங்களாலையும் போய் பார்க்க முடியும். ராமரும் லக்ஷ்மணரும் ராவணன் கூட போரிடும் பொழுது லக்ஷ்மணன் படுகாயம் அடைஞ்சிருவார். அவருடைய காயத்தை குணப்படுத்துறதுக்காக சஞ்சீவினி மலையில் இருக்கக்கூடிய மூலிகை செடிகளை எடுத்துகிட்டு வர சொல்லி ஹனுமன் கிட்ட சொல்லுவார். ஆனால் நம்ம ஹனுமனும் சஞ்சீவினி மலையவே தூக்கிட்டு வந்துடுவார். ஹனுமன் தூக்கிட்டு போகும்பொழுது அந்த சஞ்சீவினி மலையிலிருந்து கீழே விழுந்த இந்த சின்ன பாகங்கள் தான் இந்த மலைப்பகுதின்னு சொல்கிறோம். இதற்கு பேர் தான் பர்வதமலை, சஞ்சீவகிரி மலை, கந்தமலை, மல்லிகார்ஜுனர் மலை. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேர் மல்லிகார்ஜுனர், உடனுரை பிரம்மராம்பிகை. இந்த மலை பயணத்தோட ஃபுல் வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க போய் பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாடா, பாய்.